எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் மிஸ்லினியஸ் எக்ஸசைஸில் 6th சம் சொல்லித்தரேன். A tank with rectangular sides open at the top is to be constructed so that its depth is 2 meter and volume is 8 meter cube. டெப்த்னா ஹைட்டு கொடுத்துட்டாங்க 2 மீட்டர், வால்யூம் வந்து 8 மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இஃப் பில்டிங் ஆஃப் டேங்க் காஸ்ட் ₹70 பர் ஸ்கொயர் மீட்டர் ஃபார் த பேஸ். ஸோ டேங்கோட பேஸ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறனால ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து இப்போ நான் லென்த்துக்கு வந்து எக்ஸ் நேம் கொடுத்துருக்கேன், பிரெத்துக்கு ஒய்னு. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு இதுதான் ஃபார்முலா, லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ இது எக்ஸ் இன்ட்டு ஒய். அதோட இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் பேஸோட காஸ்ட் வேணும்னா பேஸ் ஏரியா இன்ட்டு எவ்வளோ ருபீஸ், பேஸ்க்கு வந்து ₹70 காஸ்ட் அவங்க பண்ணுறனால, ஸோ பேஸ் ஏரியா இன்ட்டு காஸ்ட்டு. ஸோ 70 இன்ட்டு பேஸ் ஏரியா வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ 70xy இப்படி எடுத்துக்கலாம். ஸோ வால்யூம் வந்து 8 மீட்டர் கியூப்னால வால்யூம் ஆஃப் இது வந்து கியூபாய்ட் ஷேப்பில் இந்த இருக்கிறனால வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு இதுதான் ஃபார்முலா, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துட்டாங்க 8 மீட்டர் கியூப்னு. லென்த் வந்து நம்ம எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துருக்கோம், பிரெத்து வந்து ஒய் நேம் கொடுத்துருக்கோம், ஹைட் வந்து ஹெச்ன்னே இருக்கட்டும். ஸோ ஹைட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 2 மீட்டர்னு. ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு 2 ஈக்குவல் டு 8. ஸோ இது கேன்சல் ஆன 4. இப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த எக்ஸு கீழே வந்துன்னா 4/x. ஏன்னா ஒய்யுக்கும் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்லேயே நம்ம கொடுத்தோன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒய் இருக்கிற இடத்துல இப்போ 4/x சப்ஸ்டியூட் பண்ணால் 70 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 4/x. ஸோ 7x கேன்சல் ஆகிடும். 7 4s are ₹280. ஸோ பேஸ் ஏரியாவோட காஸ்ட் வந்து ₹280 எடுத்துக்கலாம். அடுத்தது அண்ட் ₹45 பர் ஸ்கொயர் மீட்டர் ஃபார் சைட்ஸ். டேங்க் அடுத்து மேலே வந்து ஓப்பனில் இருக்குது, சைட்ஸுக்கு மட்டும் வேணும்னால 4 சைட்ஸுக்கு ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. அது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் 4 சைடுக்கு கண்டுபிடிக்கிறது. அதுக்கு வந்து 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச். ஸோ அதுக்கு காஸ்ட் வந்து ₹45ன்னு சொல்கிறனால காஸ்ட் இன்ட்டு சைடு ஏரியா. ஸோ 45 இன்ட்டு இது ஒரு 2, எல் ப்ளஸ் பி. எல் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், பிரெத் வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கோம், ஹெச் வந்து அவங்க 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 45 2s are 90, 90 2s are 180 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து நம்ம 4/xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 180 இன்ட்டு எக்ஸ் எல்சிஎம் எடுக்கிறப்போ x² + 4/x. ஸோ இதோட அப்போ இதை என்ன சொல்லுவாங்க, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டேங்க்னா இந்த பேஸ் காஸ்ட்டும் சைடோட காஸ்ட்டும் டோட்டல் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ஃபங்க்ஷனாக இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ டோட்டல் காஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ பேஸ் காஸ்ட் ப்ளஸ் சைடு காஸ்ட். பேஸ் வந்து ₹280ன்னு இருக்கனால 280 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். சைடு வந்து 180 இன்ட்டு x² + 4/x. ஸோ இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லாம் ஃபங்க்ஷன் எக்ஸ்னால சி ஆஃப் எக்ஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து லீஸ்ட்னால மினிமம்னு காமிக்கணும். மினிமம்னா இப்போ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். C' ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ் வேல்யூவை டபுள் - சப்ஸ்டியூட் பண்ணால் மினிமம்னா பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸு. ஸோ C' ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். 180 வந்து கான்ஸ்டன்ட். இது u/v மெத்தடில் பண்ணோம். vu' மைனஸ் uv'/v². வின்றது எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். u' x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் இது 4 வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும், மைனஸ் uv' u வந்து x² + 4 v' எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/v²னா இல்லை x². ஸோ 180 இங்கே 2x², இந்த மைனஸ் எவ்வளோ மைனஸ் x² மைனஸ் 4 whole divided by x². 2x² x² போச்சுன்னா x², 1x², 180 into x² minus 4
by x square. ஸோ நம்ம c dash of x equal to 0ன்னு எடுத்துகிட்டு தான் x வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ c dash of x equal to 0. ஸோ 180 இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x square minus 4 by x square equal to 0. இதெல்லாம் இந்த பக்கம் போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ x square minus 4 equal to 0. ஸோ x square equal to 4 ஆகிடும். ஸ்கொயர் ரூட்டிங் போத் சைட்ஸ் பண்ணால் x equal to plus or minus 2. ஸோ x equal to minus 2 வந்து நாட் பாசிபிள். நெகட்டிவில் நம்ம லென்த் பிரெத் எடுக்க முடியாது, அதனால் -2 நாட் பாசிபிள். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம், x equal to 2 எடுத்துக்கலாம். இப்போ அது வந்து நம்ம லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டேங்க் அப்படின்னா டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ டபுள் டேஷ் வந்து இப்போ c dash of x இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதையே நான் திருப்பியும் எழுதியிருக்கேன். c dash of x 180 x square minus 4 by x square. ஸோ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் 180ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதுலேயும் யூ பை வி மெத்தட், அதுக்கு இதுதான் ஃபார்முலா. வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர். வின்றது எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். யூ டேஷ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, இது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். மைனஸ் யூனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படியே வச்சுக்கலாம். வி டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 2x ஹோல் டிவைடட் பை வி ஸ்கொயர்னால எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். ஸோ இதில் வந்து 180 2x cube minus 2x into x square minus 2x cube minus into minus plus 4 2s are 8x divided by x power 4. ஸோ இது கேன்சல் ஆகிடும். 8x by xனா ஒரு x கேன்சல் ஆகிடும். x cube 8 by 180 into 8 by x cube இருக்குது. ஸோ x வந்து நம்ம 2ன்னு எடுத்துருக்கனால 2 cube 180 into 8 by 2 cube. 2 cube 8, இது கேன்சல் ஆகிடும். 180. ஸோ பாசிட்டிவ்னாலே லீஸ்ட். ஸோ லீஸ்ட் காஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஓப்பன் ஃபார் த வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் இந்த காஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும். அது சி ஆஃப் எக்ஸ்லேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சி ஆஃப் எக்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் சிம்பிளிஃபை பண்ணி. ஸோ அந்த காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 280 180 into x square plus 4 by x. ஸோ எக்ஸ் வந்து 2 கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணோம். 280 plus 180 2 square plus 4 by 2. 2 square வந்து 4 4 plus 4 8, இது 90. ஸோ 280 இது கேன்சல் ஆகிடும். 90 into 8 720. 280 plus 720 0 invest 0 1000 rupees. ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.